சாரி, நான் குடிக்கிறது இல்லை. சும்மா குடிடா. 5 ரூபாய்க்கே பர்மிட் தர போறாங்களாம். என் உயிரோட விலை 5 ரூபாய் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏய் குடுறா. 81 நம்ம வருஷம் இல்ல, 81 ஊனமுற்றோர் ஆண்டு. இவர்தான் சேகர். பாவம், புரட்சிகரமான எண்ணமுடையவர். 6வது அறிவை அதிகம் பயன்படுத்தியதால் தொழிற்சாலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். பகுத்தறிவாளர், நாட்டின் அதிகம் தான். காலிட் ஷூஸ், இறுக்கமான உடை, கழுத்தில் வேறு டை. இவருக்கு என்ன பைத்தியமா? இப்பொழுதில்லை, கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார். ஏன் தெரியுமா? சந்திக்கும் ஆட்களும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி. சொன்னேன் செந்தில். உலகம் உருண்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வரேன்னு இதுல இருந்து தெரியல சார். மிஸ்டர் செந்தில், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 9. 8 வேலையை தரப்பறீங்க. வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க? சாரி சார், நான் லிஃப்ட்ல வந்தேன். உலகத்துல தலை சிறந்த 3 பத்திரிகள் பேர் சொல்லுங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க பொண்டாட்டி. ஹாய். எங்க இந்த பக்கம்? சும்மாடா. டார்லிங், மீட் மிஸ்டர் குமார். ஹலோ. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ணன் மாதிரி. பாத்தீங்களா சார், கார்ல வந்ததால நீங்க அத்தான் ஆயிட்டீங்க, பைக்ல வந்ததால அத்தானா இருந்தனா அண்ணன் ஆயிட்டேன். பி கேர்ஃபுல் சார், நாளைக்கு வேணா பிளைன்ல வந்தானா நீங்க அப்பா ஆனாலும் ஆயிடுவீங்க. வரமா தங்கச்சி, அத்தான் பத்திரம். இவர்தான் குமார். கிடைத்தது பணம், கிடைக்காதது பாசம். தூய்மையான அன்புக்காக ஏங்கி தவிக்கும் இவருக்கு வாழ்க்கையில் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்தின் எதிரொலிகள் தான் இவை. சார், இந்த 1 ரூபாய் உங்க பையில இருந்து விழுந்த பாருங்க. சரியாகப்பா. 10 ரூபாய் கடன் வேணும். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, போன மாசம் வாங்கின 10 ரூபாய் நான் சொன்ன தொகையிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. போன மாசம் வாங்கின 20 ரூபாய். தேங்க்ஸ். நான் சொன்ன தொகையிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 30 ரூபாய் கடன் வேணும். என்ன வாசு, போன மாசம் 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கேட்டீங்க, கொடுத்தேன். இந்த மாசம் 20 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா கேக்குறீங்களே. இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்கு துணி கூட இருக்காது போல இருக்கே. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும். இவர் வாசு. சிரிப்பான சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக் கொள்பவர். இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து 2 தங்கைகள் மட்டுமே. ஆமென். யார் தம்பியா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு, பையன் நல்லா நடிப்பானா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வர சொன்னேன். அப்படியா? உள்ள வா. உன் பேரு? சிவா சார். நடிச்சு காட்டு பார்க்கலாம். சரி சார், வீரபாண்டி கட்டபொம்மன்ல இருந்து ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். ஓலம் போடுகிறது பூமியுடன் உடுத்தி எங்கள் வைத்திருந்தாயா தொழிலாளத்தை ஏற்று நிறுத்தாயா அல்லது குஞ்சுகளும் இங்குள்ள பெண்களுக்கு மந்திரத்து கொடுத்தாயா? கலைவார் உழவுக்கு தேர்களை தூக்கி சுமந்தாயா? மாமனோ மச்சானா யாருக்கு இருக்கார் ஏற்காடு? இப்ப நாங்க எடுக்க போறது தமிழ் படம். இப்ப நீ என்ன மொழியில பேசுன? இல்ல சார், இப்ப எல்லாம் தமிழ் சரியா பேச தெரியாதுன்னா தான் தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் சார். இவர்தான் சிவா. நடிப்பாசையால் படிப்பை விட்டவர். நடிகனாகத்தான் ஊருக்கு திரும்புவேன் என்று சபதம் ஏற்று சென்னை வந்தவர். இவரது சபதம் நிறைவேறுமா?
இந்த விஷயம் தலையிடாத. அவன் நம்ம ஏரியா பிரச்சனை அடிக்கணும். நம்ம பையனா போய் முடியும். அப்புறம் ஏரியா சண்டையில வந்து முடிஞ்சிடும். ஜாகிரதை. உனக்காக விட்டு போறேன் சாகர். சரி போங்க. ஏண்டா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னடா அண்ணன், இனிமேல் ஏதாவது தகராறு பண்ண நானே உன்னை மிதிச்சிருவேன். போடா போடா. என்னடா அது 1/2 hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். இன்டர்வியூல போய் என்னடா கிடைக்க போறேன்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ராமசாமி வீடு எங்க சார்? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ ராமசாமி, ராமசாமி, ராமசாமி வாங்கி நம்ம விடுறே. சீக்கிரம் வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு வெள்ளம் வேணாம்பா. 36, 24, 36. 36, 24, 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். மோகடா டேய். டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த பக்கத்துக்காக நீ நம்ம பையன் தானே. ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சீங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட போயிடுச்சு. ஒரு 100, 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாருல. வாடா ராசே. என்னடா? இல்லடா, நவகிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவகிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே இரு, ஒண்ணும் உருப்படுறத காணா. டேய் கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட்டதுனால தான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா? வாசு சும்மா உட்காரு. பாய், இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி வட்டி வாங்கட. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. கரெக்ட். பாருங்கள, கலர் கலரா பொங்க வர்ற சிகரெட் இருக்கும். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா கூட. நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டானுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏன் ராசா மன்மத குஞ்சுங்களா, இப்படி வேற ஒரு நினைப்பா? குஞ்சுங்களா பாரு.
இந்த வாசு மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. டேய், இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரலுக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். மாப்பிள உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்கு 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறது நிறுத்திடுவான். ஏய், பின்ன என்னடா அவன் ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? டேய், பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கழிச்சுவா போகுது. நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டன் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. டேய், இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற. கவலைப்படாதமா, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கணும்டா. எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா. எதிர்த்த வீடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. 1 நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. இது கழுவிக்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சுட்டாங்களா. அதுதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது இளம பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதான் போறாங்க. ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம். அப்படி சொல்லாதடா. அப்பா இல்லன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான்டா தெரியும். இப்படி வச்சுக்கோமே, 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகுற ஒரு அப்பா. சரி சரி, நம்மள 5 பொண்ணுங்களும் லவ் பண்ணதான் போகுது. கேட்க நல்லா தாண்டா இருக்கு. வரேன்டா. பஸ் வரியா? வரேன், ட்ராப் பண்றேன். இந்தா போ. இந்தா. இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல. ஐயா, என் மவனுக்கு பூ கொடுக்க நான் என்னைக்குடா காசு கேட்டேன்? சீக்கிரமா வீட்டுக்கு போ, அங்க அது தனியா இருக்கும். பேசுறோம். செந்தில், என்னடா இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா மாங்கடம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓஹோ, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கவா? ஏதேது போற போக்க பார்த்தா அம்மன் எலெக்ஷன் இருந்தாங்கன்னா மீட்டிங் மெஜார்ட்ல அச்சிங் வருவாங்க போல இருக்க. இல்லடா, கவர்மெண்ட்ல கூட வேலைக்கு உணவு திட்டன்றதை மாத்திட்டு வேலைக்கு அம்மன் திட்டம் ஆரம்பிச்சிடலாம். என்னன்ற? உனக்கு நம்பிக்கை எல்லாம் விட்டுரு, உன் கொள்கை உன்னோட வச்சுக்க. ஏதோ சம்திங் ஒரு பவர் இல்லாம எதுவுமே நடக்காது. பஸ் வருதா, நான் வரேன்டா. போ, பஸ்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு எழுதிருக்கு. உங்க வீட்டுல உன்னை வளர்த்து விட்டு இருக்காங்க. பையா, நம்பர் 28 போடு. இந்த ஆட்ட காசு கொண்டா. காசா? ஒரு தடவை வச்ச காசு அவ்வளவுதான் சார். உனக்கு எதுக்கே காசு? காசு வாங்கிக்குவேன், பொறுப்புலன்னு போர்டு போட்டுக்குவேன். உங்ககிட்ட வச்சு சைக்கிள் காணா போச்சுன்னா எனக்கு 10 காசு கூட நஷ்டையா? அதுக்கு நான் சைக்கிளை வெளியே நிறுத்தி வைப்பேன். வெளியே நிறுத்த உள்ள கொண்டு வந்து நிறுத்துவேன் சார். தைரியம் இருந்தா கொண்டு வந்து வச்சு பாரு. பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? என்னடா வரப்பே தகராறு? நம்ம ஆளுதான், உட்காரு. சைக்கிளை வச்சுக்க, வாடா. என்னடா எங்க போனாலும் தகராறு? என்னடா காசு வாங்கிட்டு பொறுப்புலன்னு போர்டு போட்டா என்ன அர்த்தம்? என்ன கான்ட்ராக்ட் காரனா இல்ல என் சைக்கிளை சட்டபூர்வமா தொலைக்கிறதுக்கு இருக்கிற ஆத்திரேசரா? சரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 ரூபாய் பணம் வேண்டாம். நினைச்சேன், என்கிட்டயே கடன் வாங்குற ஒரே ஆள் நீதான்டா. சரி சரி, எப்ப திருப்பி கொடுப்ப? தர்றேன்டா, மொத்தமா தர்றேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா. இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல்னு மாத்தி எழுதணும். சார் வணக்கம், என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராம நட, சுதாகர் ஆட்டம், ரோஜினி ஸ்டால், இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்கவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான்
சிவா எப்படி நடிப்பாருன்னு பார்க்கலாமா? சிவா, ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்ப நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க, ப்ளீஸ் ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் இருக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன். இது இடம் கேளுங்க. பெரிய இடம் போடா. சிம்மாசனத்துல அவங்க இடத்துல அவங்க தான் உட்காரணும். அதுபடி முத இடம் எனக்கு. இறங்க. உனக்கு என்ன முத இடம்? ஒழுங்க கேளு. பெரிய ஊரு. நிச்சயமா எனக்கு இல்லாம யாருக்கு? இந்த செட்லயே என் அனுபவம் யாருக்கு இருக்கு? ஏன் காதல் விஷயத்த எடுத்துக்கோமே. ஐயாக்கு இது வரைக்கும் எத்தனை சக்சஸ்? அது வெற்றியோ தோல்வியோ அனுபவம் தான்டா முக்கியம். டேய், நீ கணக்கு இல்லாம காதலிச்சிருக்கடா, அவன் கணக்கு இல்லாம அனுபவிச்சிருக்கான். விடுறா. காசை நீட்டி காதல் வரக்கூடாதா? கடக்கண்ண காட்டி காதல் வரணும். பெரிய காதல் எவ்வளவு நாள் சுத்தினா தானா வர. நினைச்சுக்கிட்டு கவர் பண்றது எவ்வளவு சிரமம் தெரியுமா? என்னடா பெரிய சிரமம்? அப்படியா? ஒரு சின்ன டெஸ்ட். உன் வீட்டுக்கு பக்கத்துல கையில குழந்தையோட ஒரு பொண்ணு நிக்கிறா. அவளை கவர் பண்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும். நீ என்ன கேப்ப? குழந்தை அவசியமானு கேட்பேன். இப்படி கேட்ட உன்னை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுவா. நீ என்ன கேப்ப? அதுக்குள்ள குழந்தையா? இது லவ் பண்றவங்க கேக்குற மாதிரி இல்ல, ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசர் கேக்குற மாதிரி இருக்கு. நீங்க? குழந்தை நல்லா இருக்கு. நீ லவ் பண்ண போறது குழந்தையே இல்ல, பொண்ண. குழந்தை யாரு? இவ்வளவு சந்தேகப்பட்ட நீ லவ்வுக்கே லாயக்கு இல்ல. ஒரு சாதாரண கேள்வி கேட்க உங்களால முடியலையே. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் குழந்தைய தூக்கி வச்சுக்கே, உன் கை பிஞ்சு கை வலிக்கும். எப்படி? சும்மா சொல்லக்கூடாதுடா. உண்மையிலேயே பெரிய ஆள்டா. பொண்ணுங்க கிட்ட உனக்கு தனி மவுஸ் தான். என்ன மோசோ போ, நீ என்னத்தான் கண்ணாலம் கட்டிக்க மாட்டேங்க. ஆமா, ஏத்து வீட்டுல இந்த டூலெட் போட காணும். நேற்று காலையில தான் தட்டு முட்டு சாமான்லாம் வந்து இறங்குச்சு. யாரோ புதுசா குடி வராங்க போல இருக்கு. டாக்ஸி 5 பொண்ணுங்க. நீங்க உருப்புற வழியா தெரியல. Excuse me. நீங்க மளிகை கடைக்கு எப்படி போகணும்? நேரா போங்க, திரும்புங்க, அப்புறம் ரைட்ல, அப்புறம் லெஃப்ட்ல, அப்புறம் ரைட்ல. லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி. ஏன்டா குழப்பறீங்க? இந்த ஏரியாவுல ஒரு சிலை கூட இல்ல. அதோட சிரமம் இப்பதான் புரியுது. இருந்தா ஈஸியா வழி சொல்லலாம். வாங்க, நான் வழி காட்டுறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. அங்கதாங்க கடை இருக்கு. போயிட்டு வாங்க. இல்ல, உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி? ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? கேட்ட உடனே எதிர்ப்பு ஓடுற 100 மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடுற மாதிரி நாங்கெல்லாம் இல்லையா? ஏய், தனி ட்ராக்கா? ஈஸியா மாட்டிக்கும் போல இருக்கு. திரும்பி வரப்ப நம்ம கமெண்ட் கவனி. ஏய் வேண்டாம்டா, இப்பதானே ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணும். ஒரு 5 டீ போடுப்பா.
ஃப்ரெண்டா? அது நம்ம சரித்திரத்திலே கிடையாதுடா. கண்ணகியா இருந்தாலும் அவ நம்மளுக்கு பொம்பளை தான்டா. ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுமா. புதுசா வந்து குடிச்சு பாருங்க சார். இவ்வளவு மாதிரிதான் எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப பக்தி உள்ளவர். ஓம் பக்தி என் பக்தி கிடையாதுரா, பயங்கரமான பக்தி உள்ளவர். கணேஷ் பீடி தான் குடிப்பாரு, பட்டசாராயம் தான் போடுவாரு. காமாட்சி, மீனாட்சி, ஆண்டாள், பார்வதி இப்படி பேர் உள்ள பொண்ணுல பார்த்து தான் சைட் அடிப்பாரு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? லைக் காஃபி? இல்ல வேண்டாம். புது கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே இப்படிதான், புதுசா எது வந்தாலும் அதை அனுபவிச்சிருவேன். சூடா ஒரு டீ போடுங்க. புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காம, அது ஒரு பாக்கெட் கொடுங்க. என்னடா மாப்பிள்ள முன்கிட்ட ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, பொம்பளைங்க எதுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம அவ்வளவுதான். புதுசு இல்ல, கொஞ்சம் காட்டா தான் இருக்கும். இவன் கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சான். இங்க பாடுறா, அந்த பலமில்லாத அன்பான அப்ப வர்றாரா. இப்ப வர்றத பார்த்தா அப்படி இல்லடா. ஒரு ரவுடி குடிச்சு வந்து நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். நான் புளியோதரை சாப்பிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு கிண்டல் செய்யவும் வாழ்த்தவும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நல்லா பேசவும் தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, நான் வர்றேன். ஏண்டா லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. சிவா, நீ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, நடிச்சு வரணும்னு சொல்லுவாங்க. நடிச்சா பயங்கரமா நடிக்கணும்டா. ஓகே, லெட்ஸ் சீடா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல சீதை ராமனை பார்த்து அந்த மானை பிடிச்சுட்டாங்கன்னு கேக்குறா தெரியுமா? உடனே ராமர் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தன்னு ஒரு டயலாக் அடிக்கிறார். இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன், நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறா பாப்போம். சரிடா, நடிச்சு வரேன். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ, அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்யே, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. ஹிந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா. இப்ப பாரு. अरे नमस्ते बोलो, नमस्ते। हमको बहुत भूख लगी है। अच्छा, आप सब लोग हमारा मालिक है। पैसे है, पैसे नहीं। अच्छा,
पैसे तू सब कुछ हमारा नोक है एक दो तीन ऐसा ऐसे हमारा से तो ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலடா. கேரக்டர் பண்ணுடா, கேரக்டர். நேத்து எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னையத்தான் பிடிச்சிருக்கான். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் ஓல்டு பேட்டன்டா. இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி. இப்படி வா. பியூட்டிஃபுல். நீ மட்டும் சும்மா இருக்க, போய் பண்ணிட்டேன். ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது. நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றோம். சும்மா ஒரு ஜாலி தானே, போய் பண்ணிட்டேன். இருக்கிற காசுக்கு கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன். அதனால அம்மா சரஸ்வதி, நீ எல்லார் மனசுலையும் கலை ஆர்வத்தை தூண்டு, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். தாயே லட்சுமி, நீங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? சார், சிவா, தி கிரேட் ஆக்டர். வாங்க வாங்க வாங்க. நடிகர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம். ஆமா, அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன். உங்க பேரு? சிவா. சரி, எப்படியும் நடிக்கிறதுனே முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஒரு படம் எடுக்கிறோம். டைட்டில் வராத செலவுகள், 5 டூயிட், 4 ஃபைட், சினிமா ஸ்கோப், உனக்கு ஹீரோ லுக். உன்னையே போட்டுறேன். நிஜமாவா? நிச்சயமா. ஹலோ, யார் பேசுறது? என்னது? 1000 வேணுமா? காலையில தானே 9000 கொடுத்தேன். என்னது? திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? என்ன சொல்ற? யோ, இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகுயா. ஆமையா. என்னது? 1000 இல்லைன்னா வேலை நடக்காதா? விளையாடுறியா? இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா? சார், 1000 ரூபாய்க்கு நல்ல காரியத்தையே தள்ளி போடணும். ஃபிளைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, நான் தரேன் சார். வேண்டாப்பா, பேர் கெட்டு போய் நடிக்க வந்தவங்க கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தான்னு பேசுவாங்க. அதனால என்ன சார், பேமெண்டோட சேர்த்து கொடுத்துருங்க. அதுதானே அதுதானே. பரவாயில்ல பரவாயில்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா.
சார் ஒரு தப்பு நடந்து போச்சுடா. படத்தா சான்ஸ் ஒரு ப்ரொடியூசர் 1000 பணம் கேட்டான். ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். இப்ப இல்லங்கிறான்டா. உனக்கு எதிர 1000 ரூபாய் கீதாட்டு வாங்கி கொடுத்தேன். அதுவும் அப்பா உடனே போய் சொல்லிடா. பொய் சொல்லி வாங்கி கொடுத்தேன். அரஞ்சனா எங்கடா இருக்க அந்த ப்ரொடியூசர்? வாடா வாடா. யாரது? என்ன வேணும்? அட பாவி, 5 டூயட் 4 ஃபைட். நான் தான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினீல்ல. டைட்டில் எப்படிங்க? வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ரொடியூசரா? இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்தி வரா? சேச்சா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடி வரா? ஐயோ, தங்கமான மனுஷன். காலை பிடிச்சிட்டு இருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறது? எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸாரு சார். பாவம் சார். வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி, அப்ப பின்னிடுறேன். சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்தாங்க பணம். இங்கே இருந்துடா போன் வந்துச்சு. தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகன்டா நீ. தத்தி வா. இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கின பின்னிடுவேன். இல்லண்ணே இல்லண்ணே. தத்தி காலகாலத்துல வீடு போயிச்சாரு.